ஹாய் மக்கா, ஸ்டடி வித் ரம்யா சீரீஸோட டே 3 தான் இது பார்த்தீங்கன்னா நான் சண்டே ஷூட் பண்ண vlog. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு தான் பக்காவாக ரெடி ஆயாச்சு. இந்த பிளாக் கலர் உடுப்பு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெடிமேட் ட்ரெஸ் நான் எனக்கு எடுத்தாலே பார்த்தீங்கன்னா எனக்கு கழுத்து வந்து கரெக்டாகவே அமையாது பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து பெருசாக இருக்கும், இல்லை அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸில் எனக்கு கழுத்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு பிளாக் கலர்னாலே பயங்கர இஷ்டம் பார்த்துக்கோங்க. கடைக்குள்ளே போனதுமே இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்ததுமே இதுதான் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிட்டேன் பார்த்துக்கோங்க. 2000 rupees சொன்னாங்க. நான் 1000 rupeesக்கு அடி போட்டு வாங்கியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா மாமா எர்த்தோட லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். லிப் பாம் அண்ட் லிப்ஸ்டிக்கோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இந்த பிளாக் ஹீல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். படிக்கிறது பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட டே 2 வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன். இந்தியன் எக்கானமி எனக்கு படிக்க பயங்கர மடியாகி நான் வந்து டே 2 அன்னைக்கு படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியன் எக்கானமி நான் முடிச்சே ஆகணும். இதை இன்னும் இழுத்துக்கிட்டே இருந்தால் நாள் போயிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. கையோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்கானமி தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் படிக்க எடுத்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேத்திக்கு வீடியோல நீங்கள் பார்த்துருப்பீங்க, எஸ்எம் ஆப்டிடியூட் புக் ரிவ்யூ நான் கொடுத்துருப்பேன். ஸோ புக் ரிசீவ் ஆயிடுச்சு. பின்ன மேக்ஸ் பார்க்காம இருக்க முடியுமா? ரொம்ப லாங் வெயிட்க்கு அப்புறம் எனக்கு வந்து நல்ல ஒரு தரமான புக்கு கிடைச்சிருக்கு. ஸோ எஸ்எம் ஆப்டிடியூட் புக் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி மேக்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப ரேட் கம்மி தான், ஆனால் ரொம்ப ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். நான் ரொம்ப நாளாகவே இந்த போர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேக்ஸ் பார்க்கறதுக்காக. இது வந்து டபுள் சைட் போர்டு பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்ல வந்து அதாவது ஒயிட் சைடு இருக்கிறது வந்து நம்ம மார்க்கர் யூஸ் பண்ணி எழுதணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாக் பீஸ் யூஸ் பண்ணி எழுதுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த போர்டு கூடவே நமக்கு வந்து மார்க்கர் பிளஸ் டஸ்டர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது நம்ம தனியாக வாங்கணும் அப்படின்னு கிடையாது, சேர்த்தே தான் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. பின்ன ஆணியில் கொழுவி போடுறதுக்கு வேண்டி ஒரு கொக்கியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆணிலே நம்ம கம்ஃபர்டபுளாக கொழுவி எங்கேயாவது போட்டுக்கலாம். இந்த போர்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க. 100% ஒர்த்து. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதில் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு மேக்ஸ் நான் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி தான் பார்க்க போகிறேன். தனி வட்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் 7 டாபிக் கொடுத்துருக்காங்க நம்ம எஸ்எம் புக் பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு 4 பகுதியை வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். மீதி 3 வந்து நாளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 4 பகுதியை தான் இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன். எப்பவும் போல தான் உங்களுக்கு தெரியும், எந்த சம்மா இருந்தாலுமே சரி, எந்த டாப்பிக்காக இருந்தாலுமே சரி, பேசிக்லேருந்து தான் கொண்டு போவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி வந்து பேசிக்லேருந்தே நமக்கு வந்து டீச் பண்ணியிருக்காங்க புக்கை பொறுத்த வரைக்கும். பகுதியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பகுதியை தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். மேக்ஸ் வந்து பிடிக்காது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லதை விட, ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் செய்ய நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. கேட்டிங்களா? உங்களுக்கு அப்படி தான் உண்டான்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு சீரியஸாகவே வந்து மேக்ஸ் பிடிக்காது, மேக்ஸ் பார்க்கனாலே மடிப்பேன், அந்த மாதிரி தான் ஒரு பர்சன்னா. அப்படி இருந்துமே மேக்ஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா மணி போகிறதே தெரியாது. டக்குன்னு டைம் போயிட்டே இருக்கும். ஆனால் வந்து நமக்கு அந்த டைம் போகிற ஃபீலே இருக்காது. அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் பார்த்துக்கோங்க. அப்படி தான் இன்றைக்கி நான் வந்து மேக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. போரிங்காலாம் இல்லை, நல்லா ஜாலியாக தான் போச்சுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினராக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த புக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த புக்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. புக்கு இன்றைக்கி புதுசாக நம்ம கைக்கு கிட்டியதுனால நம்ம இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து மேக்ஸ் தான் பார்த்தேன் பார்த்துக்கோங்க. மேக்ஸ் ப்ளஸ் நான் வந்து இந்தியன் எக்கானமி கண்டிப்பாக முடிப்பேன். நான் வந்து டே 2 வீடியோலேயே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணதுனால இன்னைக்கு வெறித்தனமாக உட்காந்து அந்த 2 லெசன், அதான் ரொம்ப எனக்கு ஒன்றும் டைம் எடுக்கல. அந்த டைமே நான் உங்கள்கிட்ட, அதாவது டே 2 வீடியோலேயே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், புக்கை எடுத்து மடியில் வச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்து சட்டுன்னு முடிச்சிடலாம். 4 பக்கம் திருப்பினோமா முடிச்சோமாங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எடுத்து மடியில் வச்சு படிக்கிறதுக்கு தான் இருக்கிறதுலே பெரிய மடி அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து எனக்கு இந்தியன் எக்கானமி முடிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கெல்லாம் நேரமெல்லாம் எனக்கு கடத்தலை பார்த்துக்கோங்க. எடுத்தேன், படித்தேன், முடித்தேன், வச்சேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பின்ன எனக்கு நல்ல டைமும் எடுக்கலை, அதுதான் உண்மையும் கூட. ஃபாஸ்ட்டாக படித்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பல தடவை அரைச்சமாவே அரைச்சதுனால நமக்கு வந்து ரொம்ப ஒன்றும் டைம் எடுக்கலை பார்த்துக்கோங்க. மேக்ஸுக்கும் அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் சம்ஸ் தான் ஃபஸ்ட்டு நமக்கு பகுதியில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸ்பீடாக தான் மேக்ஸும் எனக்கு போச்சு, ரொம்ப டைம் எடுக்கலை. ஸோ அந்த பகுதி 4 வரைக்கும் இன்றைக்கி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் கம்ப்ளீட் பண்ணவும் செஞ்சுட்டேன் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா ரொம்ப மனசிலாகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப லெங்க்த்தியாக வந்து வளவள கொலன்னு இல்லாமல் ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி, இன்னொன்று என்னென்னா ஃபார்முலாஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலாஸை வந்து நம்ம மைண்டில் வந்து படிச்சுட்டே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் புக்கோட லாஸ்ட்லேயுமே வந்து ஃபார்முலாஸ் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். கொடுத்த காசுக்கு எனக்கு உண்மையாகவே ஒர்த்துன்னு தான் ஃபீல் ஆகுது. இப்போ இருக்கிற சூழ்நிலைப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக மேக்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா ஜிஎஸ்ல ஸ்ட்ராங் ஆகி தான் ஆகணும். ஜிஎஸ்மே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன தான் படித்தாலும் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க் அளவுக்கு தான் நமக்கு ஸ்கோர் பண்ண முடியும்னு
எனக்கு தோணுது. உங்கள் இது எப்படின்னு எனக்கு தெரில. ஜிஎஸ் எப்படி தான் நம்ம மாங்குன்னு விழுந்து படித்தாலும் இவ்வளோ தான் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி என் மைண்டில் ஒன்று இருக்குது பார்த்துக்கோங்க. அது எனக்கு ஏன்னு தெரில, மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நல்லா ரிப்பீட்டடாக சம்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸில் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இனிமேல் இப்போ இருக்கிற சூழ்நிலை, இப்போ இருக்கிற சிலபஸ் பிரகாரம் வந்து நம்ம வந்து மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் ஜிஎஸ் ஜென்ரலாகவே கொஞ்சம் நல்லா படிப்பேன். எனக்கு ஜிஎஸ் படிக்கிறது எனக்கு நல்லா பிடிக்கும். ஸோ ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் வந்து நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு எனக்கு தோணுது. தமிழ் படிக்க மாட்டீங்களான்னு கேட்காதீங்க, தமிழ் படிக்கணும். ஆனால் எனக்கு தமிழில் உள்ள ஹோப்பு போயிடுச்சுன்னு சொல்லலாம் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோலேயே நான் உங்கள்கிட்ட அந்த Day 2 வீடியோலேயே ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ புக் சோர்ஸ் நமக்கு இப்போ இருக்கிற சிலபஸ் பிரகாரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக படிச்சிடும். நம்ம வந்து ஒரு காலத்தில் பழைய சிலபஸ் பார்த்தோம்னா எப்படி படித்தோம், மொத்த புக்கையும் படித்தோம், லைன் பை லைன் ஒன்று கூட விடாமல் படித்த நமக்கு இந்த சிலபஸ் வந்து புக் சோர்ஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸி தான். கரெக்ட் தானே? ஸோ கண்டிப்பாக எல்லாராலையுமே புக் சோர்ஸ் வந்து இந்த சிலபஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறப்போ தான் எனக்கு வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது பார்த்துக்கோங்க. நான் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு சொல்லலாம் பார்த்துக்கோங்க அவுட் சோர்ஸ் பற்றி யோசிச்சாலே. ஸோ அதனால தான் நான் வந்து ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடணும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான்லாம் மேக்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய ஆளே கிடையாது கேட்டிங்களா. ரொம்ப சங்கடப்படுவேன் மேக்ஸ் பார்க்கணுன்னா. அப்படி ஒரு வேல்யூ உண்டு என்கிட்ட. நிறைய பேர் முன்னாடியெல்லாம் ஏச கூட செய்வீங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து, நீ பின்ன மேக்ஸை பார்க்கவே மாட்டேன், பார்க்காம வந்துட்டு எனக்கு மேக்ஸே வராதுன்னு புலம்பிட்டு கிடந்தா உனக்கு என்னென்னு மேக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ்லேயே வந்து என்னை ஏசெல்லாம் செஞ்சுருக்காங்க. அது உண்மையாக தானே ஏசுவாங்கலாம், நான் வருத்தமே பட மாட்டேன். ஏன்னா வந்து உண்மையாக தானே சொல்லி ஏசுவாங்க. நான் உண்மையாகவே மேக்ஸ் ரொம்பலாம் பார்க்க மாட்டேன் பார்த்துக்கோங்க. அதாவது எல்லாம் வாங்கி வைப்பேன், எல்லாம் நோட்ஸ் எடுப்பேன். ஆனால் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க எனக்கு ரொம்ப வலிக்கும். அதனாலே வந்து எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்னு ஒரு இதை நானே உருவாக்கிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க. அப்படி மனசுக்குள்ளே பதிஞ்சிட்டு பின்ன எனக்கு வந்து அப்படியே மேக்ஸை ஒதுக்கி வச்சுட்டு இருந்தால் ஆளாங்கும் நான். ஆனால் இப்போ நமக்கு வந்து பார்த்து தான் ஆகணும். வேலைக்கு போகணுமா மேக்ஸை உட்காந்து பாரு, வேலைக்கு போகணுமா சயின்ஸை உட்காந்து படி அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு பார்த்துக்கோங்க. சயின்ஸ் எல்லாம் நான் வாழ்க்கையில் வந்து 10th சயின்ஸ் படிச்சிருக்கேன், உண்மையாகவே படிச்சிருக்கேன். ஆனால் வந்து 6th to அது ரொம்ப ஒன்றும் சயின்ஸை மும்முரமாலாம் படிக்கிறேன். எனக்கு சயின்ஸும் பிடிக்காது. ஆனால் அந்த ரொம்ப ஒன்றும் அப்படி படிக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க சயின்ஸ். ஆனால் 10th சயின்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறதுனால உயிரை கொடுத்து படித்தேன். இப்போ ஞாபகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இனிதான் திரும்ப படிக்கணும். ஆனால் இப்போ வந்து அதாவது அந்த டைமில் 10th சயின்ஸுமே வந்து படிக்கணுமே அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் படித்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. சீரியஸாகவே சயின்ஸுமே நல்லா படித்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸில் கண்டிப்பாக நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும் பார்த்துக்கோங்க. அதுதான் நெசம், வேறு வழியே கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ் பற்றி எனக்கு சொல்ல தெரியல. லாஸ்ட் டைம் அந்த கொஸ்டின் பேப்பர் படி பார்த்தாச்சுன்னா எனக்கு வந்து தமிழ் பற்றி எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல. ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம வந்து யோசிக்க வேண்டியது இருக்குது. லாஸ்ட் டைம் அந்த அளவுக்கு டஃப்பாக கேட்டதுனால, அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்ததுனால மேபி இந்த வாட்டி தமிழ் ஒரு வேளை ஈஸியாக கூட வரலாம். அதுவும் வந்து நமக்கு சொல்ல முடியாது பார்த்தீங்களா, நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஈஸியாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப லைட்டாகவும் அதை வந்து எடுத்துக்கக்கூடாது, சீரியஸாக படித்து தான் ஆகணும். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ்லேயே எனக்கு பர்சனலாகவே மெசேஜ் பண்ணி ஒரு புக் பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க ரிப்பீட்டடாகிட்டு. ஆசான் புக் நீங்கள் வாங்கி படிச்சிருக்கீங்களா, ஆசான் புக் வந்து எப்படி இருக்கும், ஆசான் புக் ஒர்த்தா அப்படிலாம் கேட்கீங்க. சத்தியமாக எனக்கு ஆசான் புக் பற்றி ஒன்றும் தெரியாது கேட்டிங்களா. ஏன்னா நான் வந்து வாங்கினதே கிடையாது, ஆசான் புக் என்கிட்ட கிடையவே கிடையாது. இது வரைக்கும் நான் ஆசான் புக் படித்ததே இல்லை. அதனால எனக்கு வந்து அந்த புக்கில் என்ன இருக்கும் எதுவுமே எனக்கு தெரியாது. தெரியாத ஒரு காரியத்தை பற்றி நம்ம பேச முடியாது பார்த்தீங்களா. இது வரைக்கும் நான் புக் வாங்கின புத்தகத்தில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்த புக் வந்து எஸ்எம் தமிழ் புக் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி எஸ்எம் ஆப்டிடியூட் புக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. இது ரெண்டுமே நான் ப்ரொமோஷனுக்காக பண்ணலை, அதாவது புக்கை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. எனக்கு ரியல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியேன். பின்ன ஆசான் புக் பற்றி நீங்கள் கேட்கும்போது எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து புக் பற்றி தெரியாது. தெரிஞ்சு நம்ம சொன்னால் ஒரு காரியம் கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து அந்த புக்கே என்கிட்ட கிடையாது, நான் வாங்கினதும் இல்லை, எனக்கு அந்த புக் பற்றி தெரியாது பார்த்துக்கோங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணல. ஸோ எனக்கு தெரியல, அவ்வளோதான். லாஸ்ட் டைம் Group 4ல் அவ்வளோ இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது, அதாவது தமிழ் வச்சு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு சிலர் கமெண்ட்ஸில் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, அதாவது ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து கேட்டாங்க என்கிட்ட வந்து ஆசான் புக்லேருந்து 40 கொஸ்டின், ஐ திங்க் 40 கொஸ்டின் வந்து ஆசான் புக்லேருந்து தமிழில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சிலர் வந்து என்கிட்ட கேட்டாங்க பார்த்துக்கோங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொன்ன பதில் ஒன்று தான். அப்போ நான் வீடியோவும் போட்டிருந்தேன். ஆசான் புக்கில் இருந்து தான் 40 அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஸ்கூல் புக் படித்தாலே அந்த 40 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் ப்ரோ. அதை தான் நான் அப்போவே நான் உங்ககிட்ட சொன்னது. அன்னைக்குள்ள வீடியோலேயே நான் அதுதான் சொன்னேன். அதாவது நான் இப்போ வந்து எந்த ஒரு புக்கையும் குறை சொல்லவோ எதுவும் செய்யலை, ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 40 கொஸ்டின் தமிழில் போடுறது
அப்படிங்கிறது நீங்கள் ஸ்கூல் புக்கில் நல்ல தரவாக இருந்தாலே கண்டிப்பாக போட முடியும். அந்த 40 கொஸ்டினுக்கு மேலே உள்ளது தான் நமக்கு கேள்விக்குறியாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல நான் சொல்கிறது. 40 கொஸ்டின் ஃபார் ஷூர் நம்மளால் போட முடியும். நீங்கள் ஸ்கூல் புக்கில் நல்ல தரவாக இருந்துட்டாலே போதும். அதுக்கு வந்து வெளி புத்தகங்கள் வாங்கி நம்ம படித்து தான் வந்து அந்த 40 கொஸ்டின் போட முடியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்கள் ஸ்கூல் புக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே நிச்சயமாக அந்த 40 கொஸ்டின் போட முடியும். அதுக்கு மேலே உள்ள கேள்விகள் தான் அவுட் சோர்ஸ் போகும்போது நம்மளால் வந்து போட முடியல. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் விஷயம். உங்களுக்கு மனசிலாச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் என்கிட்ட நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாலையும் சரி அண்ட் யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லேயுமே சரி என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த புக் நான் வாங்கட்டுமா, எனக்கு சொல்லுங்கள், உங்களோட ரிவ்யூ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. என்கிட்ட இல்லை, நான் படித்ததும் கிடையாது, பின்ன நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அப்படி தான் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச முடியாது. இந்த 40 கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் புக் படித்தா நிச்சயமாக போட முடியுங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பின்ன புக்கை பற்றி நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஒரு காரியங்களை சொல்ல முடியும். எனக்கு தெரியாது, ஸோ அதனால் நான் வந்து அந்த புக் பற்றி பேசுறது இல்லை. ஒரு வழியாக கேட்டிங்களா, இந்தியன் எக்கானமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஒரு வழியாக நான் படித்து தள்ளியாச்சு. ஒரு பாடு தான் கேட்டிங்களா. எனக்கு இந்த இந்தியன் எக்கானமி படிக்கணும்னால எங்கேருந்து அந்த மடி உருவாகும்னே தெரியாது. நான் சொன்ன மாதிரி எடுத்தால் படித்து தள்ளிடுவேன், ஆனால் எடுக்கிறதுக்கே அவ்வளோ நான் வந்து மடிப்பேன். எனக்கு என்னமோ அந்த லெசனை கண்டா ஒரு பயம் அப்படின்னே சொல்லலாம். ஐயோ இதுவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எத்தனை வாட்டி படித்தாலும் எனக்கு அது ஒரு மாதிரி வந்து சில காரியங்கள்லாம் மறந்து போயிடுது. அதனாலே இந்த லெசனை கண்டா எனக்கு ஒரு வெறுப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு மடி மாதிரி, அவ்வளோதான். இது சண்டே ஷூட் பண்ண விளாக், சரியா? ஓகேவா? நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது சண்டே ஷூட் பண்ண விளாக் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப ஹெவியெல்லாம் வந்து படிக்கலை பார்த்துக்கோங்க. இங்கே பிள்ளைகளெல்லாம் கடந்து விளையாடிட்டு கிடக்குமா வீட்டு பக்கத்தில், அதில் கூட சேர்ந்து நானும் ஜாலி பண்ண ஆரம்பிச்சிருவேன் சண்டேனாலே. இன்றைக்கி வந்து பின்ன நம்ம ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க வேண்டாம், நாளையே படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்தியன் எக்கானமி படித்தேன். பின்ன மேக்ஸ் வந்து புக்கு வேறு புதுசாக நம்ம கைக்கு கிட்டியிருக்கு, பார்க்காண்டாமா என்ன சொல்லுங்கள். அதனால் மேக்ஸையும் பார்த்துருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அதாவது அந்த ஃபஸ்ட்டு 4 இதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி நாளைக்கு திங்கட்கிழமை நம்ம வந்து 3 அந்த பேலன்ஸ் இருக்கிற 3ஐயும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் முடிஞ்சிடும். அண்ட் முந்தைய ஆண்டு வினாக்கள் அண்ட் பயிற்சி வினாக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வெட்டி முடிஞ்சிடும். ஸோ இதுதான் என்னோட பிளான். தமிழ் இன்னைக்கு சுத்தமாக படிக்கல. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு சண்டே, அதனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவோம், நாளைக்கே படிச்சுக்குவோம்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் டிசம்பரில் எக்ஸாம் அப்படிங்கிற மெத்தனம் தான். இதே இது டிசம்பரில் எக்ஸாம் இல்லாமல் அடுத்த மாதமோ இல்லை அதுக்கு அடுத்த மாதமோ எக்ஸாம் இருந்தால் நம்ம இப்படி இருப்போமா சொல்லுங்கள்? ஞாயிற்றுக்கிழமையும் தெரியாது, நமக்கு திங்கக்கிழமையும் தெரியாது, எல்லா நாளும் சுறுசுறுப்பாக படிப்போம். ஆனால் இப்போது ஸ்லோவாக போயிட்டுருக்கு. சரி, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போவான்டா, பார்ப்போம், ஸ்லோவாகவே போவோம். ஏன்னா நம்ம ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப கேப் ஆகிட்டு பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணால் ஐயோ ஒன்றும் படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு தோணல் வந்துடும். அதனால் மெதுவாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி தமிழ் பின்ன படிக்கவே இல்லை. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ் எடுக்க மாட்டேன். ஏன்னா அழகு 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. அதனால் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ் படிக்க மாட்டேன். நாளை கழிச்சு தான் தமிழ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஜிஎஸ் பிளான் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். அதில் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சூப்பராக படிச்சிருவேன் அப்படின்னு தோணுது பார்த்துக்கோங்க. எதையுமே அடுத்த நாள் அப்படின்னு நான் கொண்டு போக மாட்டேன். நாளைக்கு என்னென்ன பிளான் பண்ணணும் அதை வந்து நான் முடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பின்ன நிறைய பேர் எந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறீங்க ரம்யான்னு கேட்கிங்க. அண்ட் அதே நான் சேம் ஷெடியூல் தான் ஃபாலோ பண்ணியே பார்த்துக்கோங்க. ஜிஎஸ்க்காக தான், மெயினாக ஜிஎஸ்க்காக தான் அந்த 19 ஷெடியூல் தான் நான் ஃபாலோ பண்ணேன். எதுக்கு நான் அந்த 19 ஷெடியூலே இன்னைக்கு வரைக்கும் படிச்சிரு, இது இப்போ போன வருஷம் உள்ள ஷெடியூல் இப்போ வரைக்கும் நான் அதே தான் படிக்கேன். அது காரணம் வந்து என்னென்னா, எனக்கு வந்து இந்த ஷெடியூல் ஓகேவாயிடுச்சு. இந்த ஷெடியூல் படி தான் நான் வந்து ஜிஎஸ் முடித்தேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த ஷெடியூல் ஓகேவாக ஃபீல் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் சேம் ஷெடியூலை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்.